நாங்கள் கருவேப்பிலை செடி நல்லா இருக்குது பாருங்கள். கருவேப்பிலை சின்ன செடியாக தான் இருக்குது, ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நல்லா துவையல் அரைக்கலாம், நம்ம ஜூஸும் போடலாம். இப்போ நல்லா பறிச்சிருக்க பாருங்கள். 3 செடி தான் இருக்குது, நல்லா கொழுந்தாக நல்லா இருக்குது பாருங்கள். இலை நல்லா மருந்து போடாது இந்த வளர்ந்துருக்கு பாருங்கள், அழகாக இருக்குது. இப்போ நல்லா வளர்ந்து வருது. அந்த மொனியில் லைட்டாக கிள்ளி விட்டோன்னா நல்லா பக்கடிச்சு தழுத்துருக்கு பாருங்கள். 3 செடி தான் இருக்குது. 3 செடியிலையுமே நல்லா இலை பார்க்க நல்லா அவ்வளோ அருமையாக இருக்குது. இப்படி ஃப்ரெஷ்ஷாக நம்ம பறிச்சோன்னு வைங்க, உடனே நம்ம ஜூஸ் போட்டோம்னா நல்லா உடம்புக்கு நம்ம ரத்தத்தை நல்லா சுத்தம் பண்ணணும். உடம்புக்கு அவ்வளவு நல்லது, எல்லோரும் குடிக்கலாம். கருவேப்பிலை கூட நம்ம அந்த கருவேப்பிலை ஜூஸ் போட்டு குடிக்கனாலும் அது கூட ஒரு நெல்லிக்காய் போட்டு அரைச்சி குடிக்கலாம், இல்லை தேங்காயும் வந்து சேர்த்து அரைச்சி குடிக்கலாம், இல்லை துவையல் அரைக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் போட்டு குடிக்கலாங்கன்னா துவையலும் அரைக்கலாம். எல்லாமே நம்ம தேங்காயை கொஞ்சம் தேங்காய் மட்டும் வச்சு இந்த கருவேப்பிலையும் வதக்கிட்டு நம்ம துவையல் அரைச்சும் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருக்கு பாருங்கள், மருந்து போடாமல் எவ்வளோ அருமையாக இருக்குது. யாருனாலும் சாப்பிட்லாம். கருவேப்பிலை வந்து நம்ம எப்போனாலும் சாப்பிட்லாம், எப்போ சாப்பிட்டாலுமே நமக்கு நல்லா தான். காலையில் சாப்பிட்றது ஜூஸாக குடிக்கிறது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கருவேப்பிலையை நம்ம கொஞ்சம் நம்ம அப்படி துவையலாக அரைச்சி சாப்பிட்டாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். சட்னி மாதிரி தாளிச்சும் தோசைக்கும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷு கருவேப்பிலை பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா ஒரு அந்த 3 செடியிலுமே நல்லா நிறைய பறிச்சிருக்கேன் பாருங்கள். நல்லா அதை ஒடிக்கிறது வந்து நம்ம இப்படி ஒடிக்கணும். அதில் உள்ள நார் வந்து அந்த இதில் உள்ளதை ஒடிச்சிடக்கூடாது. அப்படி ஒடித்தோம்னா தான் அந்த அந்த கிள்ளி படிக்கிற மாதிரி இந்த பாருங்கள், அப்படி ஒடித்து மேலாக இப்படி எடுத்துடணும். அப்படி ஒடித்தோம்னா தான் நல்லாயிருக்கும். அந்த நார் வந்து அந்த செடியில் உள்ளது அந்த அதில் உள்ளதில் நார் உறிஞ்சிடக்கூடாது. நம்ம இப்போ இப்படி இப்படி வச்சு மேலாக்க அப்படி ஒடிச்சிட்டோன்னு வைங்களேன், அப்போ நல்லா சுற்றி நல்லா தழுக்கும். சின்ன செடி தான் நல்லா தழுத்துருக்கு, நல்லா இருப்பாருங்க. நம்ம அதை பார்க்குறக்கே அவ்வளோ அருமையாக இருக்காது. பறிக்கிறது மட்டும் நம்ம கரெக்டாக அந்த அதில் உள்ள இழுத்துடக்கூடாது. அந்த நம்ம ஒடிக்கும்போது வந்து அந்த குச்சி அங்கே ஒடிஞ்சு நம்ம அந்த நார் உறிஞ்சி வராமல் மேலாக்கில் அப்படி பறிச்சுக்கிட்டே நம்ம அப்படி கிள்ளி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி எடுத்தோம்னா நல்லா படணும். சின்ன செடியாக தான் இருக்குது பாருங்கள், எவ்வளோ இருக்குது பாருங்கள். சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். பார்க்கவே அழகாக இருக்குது. பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு.